விஜய் அவர்களை ஏன் தீய சக்தி அப்படின்னு சொன்னதற்கு பிறகாக திருமாவளவன் அவர்கள் RSS குழந்தைன்னு சொல்றாரா? தீய சக்தின்னு ஏன் சொல்றோம்னா, திருப்பரங்குன்றம் பற்றி எரிகிறது. கார்த்தி கூட சொன்னாப்ல, இதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? 3000 பள்ளிவாசல்களை, தர்காக்களை RSS பட்டியல் போட்டு வைத்திருக்கிறது. அது திமுக ஆட்சி வந்த பிறகு திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு பிறகு போடப்பட்ட பட்டியல் கிடையாது. அவங்க எப்போதோ போட்டு லிஸ்ட்ல ஏற்றி வச்சிருக்காங்க. பாபர் மசூதியை போல் அந்த லிஸ்ட்ல பாபர் மசூதி இருக்கு, முடிச்சிட்டாங்க. திருப்பரங்குன்றம் தர்காவும் அந்த லிஸ்ட்ல இருக்கு. அப்போ அவர்கள் மிக நீண்ட திட்டமிடலோடு என்னைக்கோ இந்த வேலையை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு எல்லா செக்டார்லையும் தங்களுடைய ஆட்களை வச்சிருக்காங்க. எப்படி நீதித்துறையில் அந்த சேர்ல உட்கார்ந்து இந்த வேலையை செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்காரோ, அதுபோல அவர் காவல்துறையில இருப்பார்ல, அவர் எல்லாத்துலயும் இருப்பார்ல. ஏன்னா இது அனுமதிக்காத இல்ல, அனுமதிக்க குருமூர்த்தி எப்படி நீதிபதியை பேசினாரு பார்த்தா, அந்த மாதிரி அநாகரிகமா நான் எதுவும் சொன்னா? குருமூர்த்தி துக்ளக் மேடையில நின்று நீதிபதிகளை எவ்வளவு அவச்சொல் கொண்டு அநாகரிகமாக பேசினார். நான் ஒரு வார்த்தை அநாகரிகமா பேசுறேனா? நீதிபதியை குறித்து ஒரு வார்த்தை நான் அநாகரிகமா பேசுறேன். தீர்ப்புகளை விமர்சிக்கிறது ஜனநாயக பூர்வ உரிமை. கோர்ட்டாவது மயிலாவதுன்னு சொன்னது யார் சார்? கோர்ட்டாவது மயிலாவதுன்னு சொன்னது யார் சார்? யார் சார்? H ராஜா சொன்னார். H ராஜா சொன்னார். ஓகே ஓகே சார், அங்க பேசும்போது இங்க பேசிட்டே இருந்தா ஷோ கொண்டு போக முடியாது. அங்க இருக்கிறவங்க பண்றாங்க, நீங்க விருந்தினர், நீங்க அதை பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அது போல இல்ல சார், அவர் தீர்ப்புகளை விமர்சிக்கிறது ஜனநாயக பூர்வ உரிமை. அதாவது அதுதாங்க H ராஜா சொன்னது மேல பதில் சொல்லுங்க. H ராஜா சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. குருமூர்த்தி சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. குருமூர்த்தி சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. அதான் குன்ஹா ஏடிஎம்கே என்ன பாடுபடுத்துறாங்க? உருட்டுக்கட்டை கொண்டு வீதி வீதியா தாக்குனாங்க குன்ஹா தீர்ப்புக்காக மக்களை. அப்போ இப்படிப்பட்ட சூழலை பார்க்கிறோம். நாங்க அப்படிலாம் அநாகரிகமா பேசல, நாங்க வாதத்தை வைக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே சார். நீதிபதிகள் பாஜகவுக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுத்து விட்டு ஓய்வு பெற்ற பிறகு பாஜக அரசில் மிகப்பெரிய பொறுப்புகளை பெற்றிருக்கிறார்கள். பாபர் மசூதி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஒரு நீதிபதி கூட பொறுப்புக்கு பிறகு போய் சும்மா இல்ல, பெரிய 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 பதவியில போய் உட்கார்ந்துருக்காங்க. அந்த வரிசையில தான் நான் என்ன சொல்றேன், காவல்துறை போய் அங்க ஒரு சிக்கலை செய்து அதுல ஒருத்தர் செய்யறாரு, வருவாய்த்துறையில ஒருத்தர் செய்யறாரு, அறநிலையத்துல ஒருத்தர் செய்யறாருன்னா அது தெரிய வந்த பிறகு இந்த அரசு அவர்களை நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அவர்களை இடமாற்றம் செய்திருக்கிறது, அவர்களை பணியிலிருந்து மாற்றி இருக்கிறது. ஏன்? எல்லா செக்டார்லையும் ஆளை வச்சுக்கிட்டு தானே பிஜேபி இந்த வேலை செய்யுது. அந்த பிஜேபியோடு, எல்லா துறைகளின் துணையோடு வரக்கூடிய பிஜேபியோடு நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நின்று மல்லு கட்டுறது இந்த அரசு. அதனோடு கூட்டணி கட்சியிலும் மல்லு கட்டுறோம். அப்ப எங்களோட நின்று ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியவர்கள் தான் ஜனநாயக சக்திகளா இருக்க முடியுமே தவிர, திருப்பரங்குன்றத்தில் ஏத்திட்டு போனா என்ன பிரச்சனை? திருப்பரங்குன்றத்தில் ஏத்துறதுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? இப்போ